குரூப் 4 நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளை முறைகேடுகள் நடந்துள்ளதா சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ ஒரே குறிப்பிட்ட பயிற்சி மையத்தை சேர்ந்த, ஒரே இடத்துல சேர்ந்த, அதுவும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி பாஸ் செய்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இது என்னதான் உண்மையான தகவல், எப்படி தான் இருக்குது, குரூப் 4ல் இவ்வளோ பெரிய முறைகேடுகள் எப்படி சாத்தியமாயிற்று? ஸோ இந்த முறைகேடுகளை டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கம் கொடுப்பாங்களா? ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பணியிடத்துக்கு போகிறதுக்கு இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. ஸோ குரூப் 4 கட் ஆஃப் இதுதான். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி குரூப் 4 ரிசல்ட் நமக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடுகள். ஸோ வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு ரிசல்ட் வந்து வெளியிடவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்கள் வந்து கருத்தை வச்சுட்டு இருக்காங்க முன்வைத்து. ஸோ வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை. ஒரு ரிசல்ட் வெளியிடுறதுல கூட டிஎன்பிஎஸ்சியால் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எங்களுக்கு வேண்டாம், மீண்டும் தேர்வை வையுங்க அப்படின்றது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று மீண்டும் தேர்வு வைக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ குரூப் 4 எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா கண்டிப்பாக ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு குரூப் 4 ஃபைனலான சிவி லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் செலெக்ஷன் கட் ஆஃப் குள்ளார வராங்க அப்படின்றவங்களுடைய பட்டியல்கள் நமக்கு விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கின்ற மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இந்த கட் ஆஃப் நீங்கள் பெற்றிருந்தாலே போதுங்க, உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ என்ன கட் ஆஃப் அப்படின்றத தான் பார்க்கலாம். கம்யூனிட்டி வைஸாக ஓசி அந்த ஜென்ரலுக்கு 230, உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் 300 மதிப்பெண்களுக்கு கணிக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிலையும், மீதி 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு ஓசியில் 225, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஜென்ரல் 215, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க உமன் 210, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் உட வந்தால் 205. அடுத்து பிசி கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு ஓசிக்கு 225, உமன்ஸுக்கு 220, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 215, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 200, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் உடவாந்தா 195. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு நம்ம பார்க்கலாம். ஓசிக்கு 220, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 215, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஜென்ரலுக்கு 210, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 205, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் உடாவாக இருக்கும் பட்சத்தில் 200. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 210, உமன்ஸுக்கு 205, பிஎஸ்டிஎம் 200, பிஎஸ்டிஎம் உமன் 195, பிஎஸ்டபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் உட வந்தால் 190ங்க. அடுத்து எஸ்சிக்கு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 205, உமன்ஸுக்கு 200, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 195, பிஎஸ்டிஎம் உமன் ஆக இருக்கும் பட்சத்தில் 190, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் உட வந்தால் 185ங்க. அடுத்து எஸ்சி ஏவை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 200, உமன்ஸுக்கு 195, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 190, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 185, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் உட வந்தால் 180. ஸோ அடுத்து எஸ்டியை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 195, உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 185, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 180, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் உட வந்தால் 175. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டது. 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம். ஸோ கவலையே பட வேண்டாம். குரூப் 4 இந்த கட் ஆஃப் உள்ளவர்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வண்டி எவ்வளோ?